யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயர். பகவான் தன்னுடைய அவதார காலத்தில் திருவண்ணாமலையில் சன்னை திரு வீட்டில் வாழ்ந்த நேரத்தில் திருவண்ணாமலையை சார்ந்த பவா செல்லத்துறை அப்படின்னு ஒரு பெரிய ரைட்டர், எழுத்தாளர் இருந்தார். மிகப்பெரிய எழுத்தாளர் அவர் ஒரு முறை திருவண்ணாமலைக்கு வருகை தந்த ஞானி என்கிற பெயரில் புத்தகங்கள் எழுதிக்கிட்டு இருந்த ஒரு எழுத்தாளரை பகவான்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் இந்த பவா செல்லத்துறை, எழுத்தாளர் ஞானி, இவங்கெல்லாம் இடதுசாரி சிந்தனைகள் உள்ளவங்க, வலதுசாரி சிந்தனைகள் அவங்களுக்கு கிடையாது. தெய்வ நம்பிக்கையோ இதெல்லாம் கிடையாது. ஆனால் பகவான் யோகிராம் சுரத்குமாரை போய் சந்திக்கலாம் அப்படின்னா அதில் இரண்டு விதமான எண்ணங்கள். ஒன்று, பெரிய எழுத்தாளர்கள் பாலகுமாரன் போன்றவங்கெல்லாம் போய் அவரை பார்க்குறாங்க, பெரிய பெரிய விஐபிஸ்லாம் போய் பார்க்குறாங்க. சரி, நாமளும் சும்மாவே பார்த்துட்டு வருவோம் அவரை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த இரண்டு பேரும் பகவான் யோகி ராம் சுரத்குமாரை சந்திப்பதற்காக சன்னை திரு வீட்டுக்கு போகிறாங்க. பகவான் பவா செல்லத்துறை நல்லா தெரியுங்கிறதுனால உள்ளே வர சொல்லி சந்திக்கிறார். அப்போது பகவான் எப்போதுமே ஒரு பக்தரை பார்க்குறப்போ முதல்ல கேட்குற கேள்வி என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? அவர் கேட்குற முதல் கேள்வி வாட் இஸ் யுவர் நேம். வழக்கம் போல் இதே கேள்வியை எழுத்தாளர் ஞானிகிட்ட கேட்டார். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னார். இந்த எழுத்தாளர் சொன்னார், மை நேம் இஸ் ஞானி அப்படின்னார். பகவான் சொன்னார், நோ நோ, ஐ எம் ஆஸ்கிங் யுவர் நேம் அப்படின்னார். ஐ எம் ஆஸ்கிங் யுவர் நேம் அப்படின்னார். திரும்பவும் அந்த எழுத்தாளர், அதான் சுவாமி, மை நேம் இஸ் ஞானி அப்படின்னார். திரும்பவும் பகவான் யோகிராம் சுரத்குமார், நோ நோ, ஐ எம் ஆஸ்கிங் யுவர் நேம் அப்படின்னார். அதை பற்றி பின்னாடி அந்த ஞானி என்கிற எழுத்தாளர் எழுதுகிறாரு, முதல் முறையாக என்னுடைய தலையில் யாரோ சுத்தியில் வச்சு அடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்தது. நான் என் பேர் ஞானின்னு சொல்கிறேன். பகவான் திருப்பி கேட்குறாரு, நான் உன் பேரை கேட்டேங்கிறாரு. திருப்பி உன் பேர் என்னன்னு கேட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. அதான் சாமி, என்னுடைய பேர் ஞானி அப்படிங்கிறார். நோ, ஐ எம் ஆஸ்கிங் யுவர் நேம், உன் பேர் என்னன்னு கேட்டேன் அப்படிங்கிறார். முதல் முறையாக தலையில் யாரோ சுத்தியல் எடுத்து அடித்த மாதிரி இருந்துன்னு ஏன் சொன்னார்னா, அவர் உள் மனது சொல்லுதாண்டே, யாரோ ஒருத்தவனை கண்டுபிடிச்சிட்டான்டா, உன் பேர் இது இல்லை, உன் பேர் வேறங்கிறத ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான், இப்போ உண்மையை சொல்லு, நீ யார் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. இந்த எழுத்தாளர்கள்லாம் ஒரு புனை பெயரில் இருப்பாங்க. அதே போல் தான் இவர் ஞானிங்கிற ஒரு பேரில் எழுதிட்டு இருந்தார். அப்போ ஒரு இறைவன் முன்னாடி போய் என் பேர் ஞானிங்கிறப்போ அந்த இறைவன் அக்செப்ட் பண்ணல. நோ, ஐ எம் ஆஸ்கிங் யுவர் நேம், உன்னுடைய பேர் என்ன, அதை சொல்லு அப்படிங்கிறார். முதல் முறையாக ஒரு கள்ளத்தனத்தை, திருட்டுத்தனத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய உள்ளுணர்வு என்னை உறுத்துச்சு அப்படின்னு சொன்னார் எழுத்தாளர் ஞானி. நம்மளில் பல பேரும் அடியன்கிட்ட பேசுகிறப்போ நிறைய விஷயங்கள் பொய்ன்னு எனக்கே தெரியும். நிறைய விஷயங்கள் பொய் தான் பேசுகிறாங்க, நமக்கே தெரியும். என்ன அவ்வளோ அறிவில்லாமல் அங்கே உட்காந்துருக்கோம். ஏதோ பகவான் மேலே பெரிய பக்தி மாதிரியும் அதீத நம்பிக்கை மாதிரியும், நான் 24 மணி நேரம் சாமியை தான் நினச்சிட்டு இருக்கேங்கிற மாதிரியும், நான் யார் தெரியுமா, நான் விஸ்வாமித்திர வம்சத்தில் வந்தது மாதிரி தான் நிறைய பேர் பேசுவாங்க. அது பொய்ங்கிறது நமக்கும் தெரியும், அவங்க உள் மனசுக்கும் தெரியும். ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் கடந்து போய்கிட்டே இருப்போம். சரி, ரைட், பேசிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன அப்படி. ஒரு நாள் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க பொய் பேசினதை நாம் ஒரு மறைமுகமாக எதுலேயோ லேசாக குத்தி காட்டிட்டோன்னு வைப்பேன், அவ்வளோதான். அவங்களுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சந்திரமுகி, அந்நிய, சிங்கம், புலி, கடுவா எல்லாம் அப்படி வெளியே வரும். இப்போது சமீபத்தில் ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு படம், அந்த பாகுபலி டைரக்டர் ஒரு படம் எடுத்திருந்தார். அது என்னது பேர், 2 ஹீரோ அதில் வருவாங்க, டான்ஸ்லாம் நல்லா ஆடுவாங்களா, அது என்ன படம்ல? அந்த படத்தில் அந்த என்டிஆரோட பேரை அந்த வெள்ளைக்காரங்க பார்ட்டி நடத்திட்டு இருப்பாங்க, பிரிட்டிஷ்காரங்க. அதுக்குள்ளே அவங்கள அழிக்கிறதுக்காக ஒரு லாரியை ஒரு டிரைவர் அந்த கேட்டு பாதுகாப்பெல்லாம் இடித்து தள்ளிட்டு உள்ளே கொண்டு வந்து அப்படியே அந்த லாரி அப்படியே ஸ்பீடாக பிரேக் அடித்து டேர்ன் ஆகி அப்படி பின்பக்கம் அந்த கோழி கூண்டு இருக்குங்கள, கோழி ஏற்றிட்டு வருவாங்கல்ல, அந்த கூண்டு அந்த பக்கம் திரும்பி அந்த லாரி நிற்கும். நின்ன உடனே அந்த வெள்ளைக்காரங்கள்லாம் மது குடிச்சிட்டு இருந்தவங்க அப்படி திரும்பி பார்ப்பாங்க, என்னடா நடக்குங்க, லாரி நிற்கிது திடீர்னு அப்படின்னு பார்த்தா அவன் இந்த பெரிய கூண்டு மூடி போட்டிருக்கிற அந்த டார்பாலை அப்படியே கலட்டுனதும் உள்ளே இருந்து சிங்கம், புலி, கடுவா, கரடிலாம் அப்படியே பாயும் வெளியே.
அதே மாதிரி இவங்களுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கம், புலி, கடுவால் அப்படி வெளியே பாஞ்சி, நீ என்ன கடவுளா, நீ என்ன குருவா, நீ என்ன பெரிய அவனா, நீ என்ன பெரிய இவனா, கண்டுபிடிச்சிட்டானே நம்மளை. இத்தனை ஆண்டுகள் நம்ம பொய் பேசிகிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டானே. நமக்குள்ள இப்படி ஒரு கேவலமான குணம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டானே. நம்ம உண்மை தெரிஞ்சு போச்சே என்கிற வெப்ராளத்தில் நீ என்ன அவனா, நீ என்ன இவனா, நீ என்ன பெரிய அவரா. பகவானும் இதே தான் செய்தார். ஐ ஆம் ஆஸ்கிங் யுவர் நேம். நீ யாரு? இதைத்தான் பகவான் ரமண மகரிஷி சொன்னார். நீ யாரு? முதல்ல நான் சிவகுமார். நோ. நீ யாரு? நான் சிவகுமார் சாமி. நோ. நீ யாரு? அதை கண்டுபிடி. அப்போ இங்கே பொய்யோ புரட்டோ வேஷமோ வேடமோ எதுவுமே இங்கே தேவையில்லை. நாம் யார், எதுக்கு வந்திருக்கோம், அது மட்டும் போதும். அழியக்கூடிய எந்த பொருளின் மீதும் ஆசை இல்லாமல் இருப்பாரால், அழிந்து போகக்கூடிய எல்லா பொருள்கள் மீதும், அழியக்கூடிய நிரந்தரம் இல்லாத எல்லா விஷயங்கள் மீதும் பற்றுதல் இல்லாமல் இருப்பாயானால் அதுவே தெய்வ சங்கல்பத்தை அடைய போதுமானது. அவ்வளோதான். வேறு எந்த பெரிய தவமோ பக்தியோ ஒன்றுமே தேவையில்லை. இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது, இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, இதெல்லாம் நிரந்தரம் இல்லாத ஒரு பொருள், இதெல்லாம் இங்கே நமக்கானது இல்லை என்கிற ஒரு புரிதல் இருந்தால் மட்டும் போதும். என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்லுவேன், உங்களுடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? உங்களுடைய துன்பங்களுக்கு எல்லாம் காரணம் என்ன? எல்லாரும் சொல்வீங்க ஆசை என்று. கிடையாது. ஏதோ புத்தர் சொல்லிட்டாரு ஆசை தான் உங்கள் துன்பத்துக்கெல்லாம் காரணம்னு. நோ, ஆசைப்படலாம், தப்பே இல்லை. நியாயமான ஆசைகளை இறைவனை நிறைவேற்றி வைப்பான். அத்தனைக்கும் ஆசைப்படலாம். நமக்கு இது தேவையா என்கிறதை மட்டும், அதை தான் நான் சொன்னேன். ஒரு 3 பூனைக்குட்டி கேட்கலாம், சாத்தியம். நம்ம வீட்டில் சோறு போட்டு வளர்க்க 3 யானைக்குட்டி கேட்டீங்கன்னா இறைவன் என்ன யோசிப்பான்? மக்கள் வழி 10 மடல் தேங்காய் மடல் வெட்டி போனோன்னா அதுக்கு டெய்லி அவனை போய் தேடணும். தேங்காய் வெட்டுக்காரன் நான் உட்காந்துருக்கான் பின்னாடி, அவனை தேடணும். இதெல்லாம் சாத்தியமாக? அவன் வரமாட்டான் கூட்டா. இதெல்லாம் தேவையா அவனுக்கு? யானை வழக்கு ஆசைப்படுன்னு நினைப்பார் கடவுள். அப்போது எதை கேட்கணும்? அப்போ உங்களுடைய அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் என்னன்னா ஒரே ஒரு விஷயந்தான், எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. மாப்பிள்ளைகிட்ட எதிர்பார்ப்பு, மனைவிகிட்ட எதிர்பார்ப்பு, பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்ப்பு, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எதிர்பார்ப்பு, அண்ணன் பொண்டாட்டிகிட்ட எதிர்பார்ப்பு, அண்ணன் மகக்கிட்ட எதிர்பார்ப்பு, அக்கா தங்கச்சிகிட்ட எதிர்பார்ப்பு, அடுத்த வீட்டுக்காரங்கிட்ட எதிர்பார்ப்பு, எல்லார்கிட்டையும் எதிர்பார்ப்பு. அவன் அதை செய்வான், இவன் இதை செய்வான், அவன் அதை தருவான். அது நடக்காதப்போ கொல்ல வெறி வருது. ஏன் செய்யலை, ஏன் தரல? எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை வாழ்கிற யாருக்கும் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை. எனக்கு யார்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, யார்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. கடவுள்கிட்டே இல்லைங்கிற அப்புறம் எனக்கு என்ன கோவம் வரப்போகுது? கடவுள்கிட்ட உங்களுக்கு ஏன் கோவம் வருது? கடவுள் மேலே உங்களுக்கு ஏன் கோவம் வருது? எதிர்பார்ப்பு. நீங்கள் கேட்குறீங்க, அவர் தரல, கோவம் வருது. தூக்கி போட்டு நடுக்காட்ட சிங்கம் கோயில் போகிறீங்க. அப்போ கோவம் ஏன் கடவுள் மேலே வருது சொல்லுங்கள்? ஏன் வருது? எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். அந்த எதிர்பார்ப்பே இல்லைன்னு ஒரு கோபமும் வராது. இங்கேருந்து எதுக்கு திருப்பதிக்கு ஓடணும், எதுக்கு பழனிக்கு ஓடணும், எதுக்கு திருச்செந்தூருக்கு ஓடணும்? இங்கே இவர் தரலன்னா அவர் தருவார் போல் இருக்கு. அவர் தரலன்னா அப்புறம் அவர்கிட்டையும் கோவம், சண்டை, போவை நீர் ஒன்று தரல. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையே ஞானம். அவ்வளோதான், சிம்பிள். யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் போதும், நடக்க வேண்டியது தானாக நடக்கும். எனக்கு நடக்க வேண்டியதை யார் நினச்சும் தடுக்க முடியாது. எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கிறத யார் நினச்சும் கிடைக்க தர முடியாது என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் போதும். வாழ்க்கையில் யாருக்கிட்டையும் கோபம் இல்லை, கடவுள் மேலேயும் கோபம் இல்லை, வாழ்க்கையில் விரக்தியும் இல்லை, சங்கடமும் இல்லை, நோயும் இல்லை, பிரச்சனையுமே இல்லை. இங்கே எல்லாத்துக்கும் காரணம் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் கடவுள் உங்களுக்கு தானாக கண்ணுக்கு தெரிவார். அவ்வளோதான். யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுரு ராய்.